வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் 1 யூனிட் 4 த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் அந்த லெசனோட பார்ட் 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோவில் பிளான்ட்னா என்ன, அதனுடைய பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ்னா இது, ரூட் சிஸ்டம், ஷூட் சிஸ்டம் அதெல்லாம் பார்த்தோம். அதனோட கண்டினியூவேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிக்சரில் பார்க்கக்கூடிய இந்த பிளான்ட் பேர் தான் விக்டோரியா அமேசோனிகா. இந்த பிளான்ட்டு எவ்வளோ தூரம் வளரும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிளான்ட் க்ரோஸ் அப் டு 3 meters அக்ராஸ், 3 மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியது. எ மேச்சூர் விக்டோரியா லீஃப் கேன் சப்போர்ட் அண்ட் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆஃப் 45 kilograms அப்பரண்ட்லி யங் பர்சன். நன்கு வளர்ச்சியடைந்த இலையுடைய மேற்பரப்பு 45 கிலோகிராம் எடை அல்லது அதற்கு இடையான ஈக்குவலான ஒரு மனிதனை தாங்கக்கூடிய திறன் பெற்றது. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். எப்படி பிளான்ட்டை கிளாஸிஃபை பண்ணுறோம்? பேஸ்ட் ஆன் ஃப்ளார்ஸ், பிளான்ட்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 2 main groups, ஃப்ளவரிங் பிளான்ட், நான் ஃப்ளவரிங் பிளான்ட். பூக்கும் தாவரம், பூவா தாவரம் அப்படின்ட்டு 2 வகையில் பிரிக்கலாம். பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சீட்ஸ், பிளான்ட்ஸ் கேன் பி டிவைடட் இன்டு 2 groups. விதை இருக்கிறத பொறுத்து பிளான்ட்டை 2 வகையாக பிரிக்கலாம். ஆஞ்சியோஃபோர்ம்ஸ். சீட்ஸ் ஆர் என்க்ளோஸ்டு வித்தின் எ ஃப்ரூட். மூடிய விதை தாவரம், விதைகள் கனிகளில் புதைந்திருக்கும். ஜிம்னோஸ்பம். சீட்ஸ் ஆர் நாட் என்க்ளோஸ்டு வித்தின் எ ஃப்ரூட். திறந்த விதைகள், அதாவது விதைகள் கனிகளில் புதைந்திருக்காது. ஹேபிடேட், வாழிடம். ஒவ்வொருத்தரும் ஒரு வீடில் இருக்கும். அதே மாதிரி வாழிடம் அப்படின்னா என்ன, ஒவ்வொரு உயிரினமும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். What is a habitat? Each and every organism need a place to live and reproduce. ஒவ்வொரு உயிரினமும் உயிர் வாழவும் இனப்பெருக்கம் செய்யவும் அதுக்கு ஒரு இடம் தேவை. Such a dwelling place is called habitat. அந்த இடத்தையே என்ன சொல்கிறோம், நம்ம வாழிடம் சொல்கிறோம். From the depth of the ocean to the top of the highest mountain, habitats are the places where plants and animals live. கடலோடைய அடி மட்டத்திலிருந்து மலையோட உயரத்து வரைக்கும் தாவரங்கள், விலங்குகள்லாம் வாழிடமாக இருக்கு. டைப்ஸ் ஆஃப் ஹேபிடேட், வாழிடத்தோட வகைகள். லெட் அஸ் ஸ்டடி தி 2 major types of habitat. Aquatic habitat, terrestrial habitat. Aquatic habitat, நீர் வாழிடம். When we visit a pond, we see some plants appear to float on water. நம்ம குளத்தில் போய் பார்க்கும்போது சில தாவரங்கள் நீரில் மிதந்திருக்கும். அதில் மேக்ஸிமம் நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட் என்னதுன்னா லோட்டஸ் பிளான்ட். இந்த பிக்சர் லோட்டஸோடது, நீரில் மிதந்துட்டுருக்கு. இட் லீவ்ஸ் ஃப்ளோட் ஆன் த வாட்டர். அதனுடைய தாவரத்தோட இலைகள் நீரில் மிதந்திருக்கும். there is a small, the stem of the plant is seen to be inside the water. அதனுடைய தண்டு பகுதி எங்கே இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீரில் மூழ்கி இருக்கும். Its roots are found within the muddy floor of the pond. தண்டானது நீரில் மூழ்கியும் அதன் வேர்கள் சேற்றில் புதைந்தும் காணப்படும். இத்தகைய பிளான்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நீர்வாழ் தாவரம் அப்படின்னு சொல்கிறோம். Aquatic habitat includes areas that are permanently covered by water and surrounding areas that are occasionally covered by water. நீர்வாழிடம் அப்படின்றது நிரந்தரமாக நீர் சூழ்ந்த பகுதி இல்லைன்னா அவ்வப்போது நீர் சூழக்கூடிய பகுதியை உள்ளடக்கியது. There are 2 types of habitat, namely freshwater habitat and marine water habitat. நன்னீர் வாழிடம் மற்றும் கடல் நீர் வாழிடம் அப்படின்ட்டு 2 வகையில் பிரிக்கிறோம். Types of habitat, வாழிடங்களோட வகைகள். terrestrial, aquatic. terrestrial அப்படின்னா நில வாழிடம், aquatic நீர் வாழிடம். ஏரியா பர்மனெண்ட்லி கவர்ட் பை வாட்டர், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், aquatic அப்படின்னு சொல்கிறோம். டெரஸ்ட்ரியலில் பார்த்தோன்னா டெசர்ட், ட்ரையஸ்ட் பிளேசஸ் ஆன் எர்த். கிராஸ்லேண்ட், புல்வெளி. ஏரியாஸ் வேர் வெஜிடேஷன் இஸ் டாமினேட்டட் பை கிராசஸ். அதிகமாக புல் வளரக்கூடிய பகுதி. மவுண்டன்ஸ், மலை. லார்ஜ் லேண்ட் ஃப்ரம் தட் ஸ்ட்ரெச்சஸ் above the surrounding land. தன்னை சுற்றியுள்ள நிலப்பரப்புக்கு மேலே நீண்டு காணப்படக்கூடிய பெரிய நிலப்பரப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மவுண்டன், மலை அப்படின்ட்டு சொல்கிறோம். அக்வாட்டிக், நீர் வாழிடத்தை 2ஆக பிரிக்கிறாங்க. நன்னீர்,
கடல்வாழ். மேரின் அப்படின்னா கடல்வாழ். நன்னீர் ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ஸ், லேக்ஸ், பூல்ஸ், பாண்ட்ஸ். ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட் நன்னீர் வாழிடம். ரிவர்ஸ், லேக்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் பூல்ஸ் ஆர் த ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட். ஆறுகள், குளங்கள், குட்டைகள் மற்றும் ஏரிகள் இது எல்லாமே நன்னீர் வாழிடங்கள். வாட்டர் ஹேண்ட், வாட்டர் லில்லி அண்ட் லோட்டஸ் ஆர் சீன் இன் த ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட். ஆகாய தாமரை, அல்லி, தாமரை முதலியன இதில் காணப்படுது. இன் தீஸ் பிளான்ஸ் ரூட்ஸ் ஆர் வெரி மச் ரெடியூஸ்டு இன் சைஸ். இதில் தண்டோடைய பகுதி வளர்ச்சி குன்றியது. ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் have air chambers that allow aquatic plants to float in water. இந்த தண்டில் இலைப்பகுதியிலும் காற்றறைகள் அதிகமாக இருக்கிறதுனால அது நீரில் மிதந்து காணப்படுது. As spaces in stems and petioles of lotus are useful for floating in water. தாமரையோட இலக்காம்பில் உள்ள காற்று இடைவெளி அவை நீரில் மிதக்க உதவுது. Marine water habitat கடல் நீர் வாழிடம். From outer space, Earth look like an awesome blue marble that because more than 70% of Earth's surface is covered by oceans. வானிலிருந்து பார்க்கும் பொழுது பூமியானது நீல நிற பளிங்கு போல இருக்கும். ஏன்னா 70% of the Earth is covered by oceans. நீரினால 70% பகுதி சூழப்பட்டிருக்கு. Oceans also support the growth of plants. நிலப்பரப்பில் மட்டும் தாவரங்கள் வாழாமல் கடல்லையும் இருக்குது. Marine plants perform about 40% of all photosynthesis that occur in the plant. பூமியில் நடக்கக்கூடிய ஒளி சேர்க்கையில் 40% வந்து கடல்வாழ் தாவரங்களை நடைபெறுது. எக்ஸாம்பிள் marine algae, sea grasses, marsh grasses, phytoplanktons. Nile is the longest river in the world. It is 6,650 km long. உலகிலேயே மிக நீளமான நதி நைல் நதி. இதனுடைய நீளம் 6,650 கிலோமீட்டர். த லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா இஸ் கங்கா. இட் இஸ் 2,525 கிலோமீட்டர் லாங். இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை. இதனுடைய நீளம் 2,525 கிலோமீட்டர். டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் நிலவாழிடம். Terrestrial habitat are the ones that are found on the land like forest, grassland and desert. காடுகள், புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்கள் ஆகியன அடங்கிய பகுதியான டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் சொல்கிறோம். It is also include man-made habits like farms, towns and cities. பண்ணைகள், நகரங்கள், மாநகரங்கள் ஆகிய மனிதர்கள் உருவாக்கப்பட்ட வாழிடங்களும் இதில் அடங்கும். They can be as big as continent or as small as island. நிலவாழிடங்கள் கண்டத்தின் அளவுக்கு பெருசாகவோ இல்லைனா ஒரு தீவு அளவுக்கு சின்னதாக இருக்கலாம். They make up about 28% of the entire world habitat. உலகில் 28% நிலவாழிடங்கள் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் evergreen forest, scrub jungles. பசுமை மாறா காடுகள், முட்புதர் காடுகள். Terrestrial habitat is classified into 3 types: forest, grassland, desert. காடுகள், புல்வெளிகள், பாலைவனங்கள்னு 3 வகையில் நிலவாழிடங்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. Forest habitat காடுகள். Forest is a large area dominated by trees. காடுகள் மிக பரந்த நிலப்பரப்பில் அதிகமான மரங்கள் இருக்குது. There are 3 types of forest. They are tropical forest, temperate forest and mountain forest. வெப்பமண்டல காடுகள், குளிர் பிரதேச காடுகள், மலைக்காடுகள் இப்படி 3 வகையில் ஏற்படும். Annual rainfall here ranges from 25 to 200 சென்டிமீட்டர். இங்கே ஆண்டு மழை சராசரி 25லிருந்து 200 சென்டிமீட்டர் அளவு இருக்கும். Grassland habitat புல்வெளி வாழிடம். Grassland is an area where the vegetation is dominated by grasses. புல்வெளி மண்டலம் இதில் அதிகமாக புல் காணப்படுது. கிராசஸ் ரேஞ்ச் ஃப்ரம் ஷார்ட் டு டால். மிக சிறியனதுலேருந்து உயரமான புல் வரைக்கும் இதில் இருக்குது. எக்ஸாம்பிள் சவானா கிராஸ்லேண்ட், சவானா புல்வெளி. டெசர்ட் ஹேபிடேட் பாலைவன வாழிடம். எ ஹேபிடேட் வித்தவுட் மச் வாட்டர் இஸ் கால் டெசர்ட். நீரின் அளவு மிக குறைவாக உள்ளதை பாலைவனம் சொல்கிறோம். டெசர்ட் ஆர் த ட்ரையஸ்ட் பிளேஸ் ஆன் த எர்த்.
இவை பூமியின் மிகவும் வறண்ட பகுதி. they get less than 25 centimeter of rainfall annually. இங்கே பெய்யக்கூடிய மழையோட அளவு 25 சென்டிமீட்டருக்கு குறைவாக இருக்கும். desert can cover at least 20% of the earth. பூமி நிலப்பரப்பில் சுமார் 20% பாலைவனம் இருக்குது. the plants இந்த பிக்சர் கேட்கஸ் பிக்சர், இதில் இலை முள்ளா மாறி இருக்கு. which grow in this habitat have thick leaves. they store water and minerals. இங்கே பாலைவனத்தில் இருக்கக்கூடிய தாவரங்கள் நீரையும் கனிம உப்புகளையும் சேமித்து வைக்கிறதுக்கு தடிமனான இலைகளை இருக்குது. the plant like cactus store water in the stem and the leaves are reduced to spines. கள்ளி தாவரம் போன்ற தாவரங்கள் தண்டில் நீரை சேமித்து வைக்கிறன. அதனால அதனோட இலைகள் என்னவாக மாறி இருக்கு? முட்களாக, ஸ்பைன்ஸாக மாறி இருக்கு. they have long roots that go very deep in the soil in search of water. அதனுடைய வேர்கள் நன்கு வளர்ச்சி அடைந்திருக்கு. மண்ணோட கீழே நீர் இருந்தாலும் அது உறிஞ்சும் தன்மை உடையது. டைப்ஸ் ஆஃப் டெசர்ட் ஹேபிடேட் இன்க்ளூட் ஹாட் ட்ரை டெசர்ட் வெப்ப வறண்ட பாலைவனங்கள், செமி அரிட் டெசர்ட் மித வெப்பமான பாலைவனங்கள், கோஸ்டல் டெசர்ட் கடல் சார்ந்த பாலைவனங்கள், கோல்டு டெசர்ட் குளிர் பாலைவனங்கள். எக்ஸாம்பிள் கேட்கஸ், ஆகேவ், ஆலோ, பிரையோஃபிலம். சப்பாத்தி கல்லி, ஆகேவ், சோற்று கற்றாழை, பிரையோஃபிலம் இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். இந்த லெசனோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.